வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவாகர், அப்புறமா கமருதீன் இப்படி தான் மாறி மாறி ப்ரொமோ வரும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாட்டி அரோரா காமிச்சாங்க, இப்போ வந்து ரம்யாவை காமிக்கிறாங்க. இன்னும் இது ரம்யாவை காமிக்கிறாங்கன்னா ரம்யா டென்ஷன் ஆகிட்டாங்க. காலையில் ப்ரொமோலையும் ரம்யா, ப்ரொமோ டூலையும் ரம்யா. இவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து ரம்யா பொங்கி எழுறாங்க. நான் இந்த பிக் பாஸ் விட்டு கிளம்புறேன், இதுக்கு மேலே என்னால் சர்வே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரம்யாவால் வந்து எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்துட்டு யாராவது அவங்க மேலே கிரிட்டிசைசன் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் பொங்கிடுறாங்க. அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு வாய விடலாமா? இன்னும் ஏன் நியாயம்? எல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. ஒரு பந்தை வந்து இங்கே சவுத்தில் எப்படி எரியுறீங்களோ அதே வேகத்தில் தான் வெளியே வரும். ஸ்லோவானா ஸ்லோ, ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட்டு. இப்போ ரம்யா வந்துட்டு ரொம்ப இப்படி பொங்கி கமருதீன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் கேப்டன் நான் நல்லா பண்ணலன்னு சொல்கிறாருல்ல, எங்கள் டீமை கேட்டு பாருங்கள், விக்ரம் நல்லாவே பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன், நான் அவர் வேலை பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. ஏமா இதே தான் வந்து இப்போ வந்து கமருதீன் டீமில் போய் கேட்டால் சொல்ல போகிறாங்க. இது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே. நேற்று வந்து இனிச்சு தான், இப்போ வந்து கசக்கு தான் ரொம்ப இருந்துச்சு. வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சாம்பாஸ் ஸ்குவாடுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஃபன் இல்லை அப்படின்ட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி வந்து நேற்று நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அரோரா என்னால் முடியல, இதுக்கப்புறம் வந்து நல்லா சர்வே பண்ண முடியாது, என் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், நான் ரொம்ப உடஞ்சிட்டேன்றாங்க. ஏம்மா என்னம்மா? ஆனால் வந்து நேற்று வந்து ரம்யா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்லாம் பண்ணாங்க. அந்த கேப்டனாக வந்துட்டு நல்லா பொறுமையாக பேசினாங்க. ஆனால் அங்கே ஃபன் இல்லையே, புரியுதுங்களா? அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண கிச்சனுக்கே ஒரு மரியாதை இல்லை, உங்களுக்கு எப்படி மரியாதை வரும்? நீங்கள் அதையே எதிர்பார்க்குறீங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வார்த்தையால் குத்துறாங்களாம். அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தா எத்தனை வார்த்தையில் குத்திருப்பீங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமாலாம் பேசியிருந்தீங்களே. ஆனாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு ரீசன் வந்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து குத்துறாமல் இருக்கான். வழக்கமாக வந்துட்டு நம்ம வினோத் வந்துட்டு சமாதானப்படுத்த வர்றாரு, என்ன நான் வெளியே ஸ்ட்ராங்காக தான் காட்டிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி வந்து கதறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பேர் வாங்கிடலாம் இந்த வாட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டெப் எதுவும் எடுத்ததில்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும், இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு, இந்த ரம்யா அப்படின்லாம் பேசியிருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியலையே, என்ன பண்ணுறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யாவால் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து தாங்க முடிய மாட்டுது. ஆனால் இவங்க வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் காலையில் சூப்பராக வந்துட்டு விஜய், பார்வதிக்கு தரமான அட்வைஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க பட்ட அனுபவத்தையும் அடியையும் சொல்லி, நீ உஷாராயிரு, ஏன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.